வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மினி vlog பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என் பொண்ணை வந்து நான் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகிறேன். அதை பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசலாம். இப்போ வந்து பஸ்லேருந்து இறங்கி நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். இதுதான் வந்து என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசிக்குதுமா ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னால், ஸ்நாக்ஸ்லாம் இன்னும் வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட் ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே, அம்மா எனக்கு ஃப்ரூட்ஸே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி எனக்கும் வந்து பப்பாளி, கொய்யாப்பழம், அப்புறம் வாட்டர்மெலன் பார்த்தேன். வாட்டர்மெலன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை நேரமாக இருந்ததுனால அப்போ தான் மழை நின்றுச்சு. அதனால் வேணான்னு சொல்லிட்டு ஹனி டியூன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டோம். இந்த ஃப்ரூட் கடையில் வந்து நாங்கள் வந்து கம்மியான விலைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா 3 பழம் வந்து $5ன்னு சொல்லுவாங்க. $5னால் நம்ம ஊர் காசுக்கு ₹300 400 கிட்ட வரும். நான் அக்யூரேட்டாக வந்து கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா வந்து விலைவாசி ரொம்ப வந்து கூட இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ்னால் கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் நான் வந்து மெஜாரிட்டியாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அவள் வந்து என்னையும் ஏமாற்றிட்டு அவங்க அப்பா கூட போய் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்குவாள். அப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்டு, அதாவது லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் உட்காரும்போது பக்கத்தில் தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவுக்கு ஹாய் சொன்னோம். அவரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். இங்கே உள்ள பெரியவங்கள்லாம் ரொம்ப கோவப்படவே மாட்டாங்க. கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை வந்ததுலேருந்து. எனக்கும் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு அதாவது அவங்க வந்து அவங்களோட வேர்ல்டே வேறு அந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா யங்காக இருப்பாங்க. நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் டேப் பண்ண கார்டு தான் வந்து எங்களுக்கு டிக்கெட்டு. அதை பற்றி நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.